இயேசுவிலே பிரியமானவர்களே, தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் நமக்கு வாழ்வின் ஊற்றை அடையாளம் காட்டி இந்த ஊற்றிலே முகர்ந்து கொள்ள நம்மை அழைக்கின்றது. இந்த வாரத்தினுடைய இறைவார்த்தைகள் நம்முடைய அடிப்படையான தாகம் எது, இந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய நீர்ச்சுனை எங்கே இருக்கிறது, இந்த நீர்ச்சுனையில் பருக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த தவக்காலத்தின் 3ஆம் வாரத்தின் தவ முயற்சியாக நமக்கு அடையாளம் காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, கிணற்றை பற்றிய பல கவிதைகளை நீங்கள் படித்திருப்பீர்கள். எனக்கு பிடித்தமான ஒரு கவிதை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கணையாழி இதழில் வெளியாகி அதற்கு பிற்பாடு ஆனந்த விகடனிலும் மறுபதிவு செய்யப்பட்ட ஒரு கவிதை. தலைப்பு தூர்வாரப்படாத கிணறு. வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கு ஒரு முறை விசேஷமாக நடக்கும். ஆழ நீரினுள் அப்பா மூழ்க மூழ்க அதிசயங்கள் மேலே வரும். கொட்டாங்குச்சி, கோலி, கரண்டி, துருப்பிடித்த கட்டையோடு உருவிழந்த ராட்டினம், வேலைக்காரி திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர், சேற்றுக்குள் கிளறி எடுப்போம் நிறையவே, சேருடா சேருடாவென அம்மா அதட்டுவாள். என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனம் வரும்? படைவென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேலே வருவார். இன்று வரை அம்மாவும் கதவுக்கு பின்னால் இருந்துதான் அப்பாவோடு பேசுகிறார். கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனசுக்குள் தூர் எடுக்க. தூர் வாரப்படாத கிணறு. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே கிணற்றங்கரையிலே நடந்த ஒரு அருமையான உரையாடலை நாம் வாசிக்க கேட்கின்றோம். சமாரிய பெண் இயேசுவோடு உரையாடுகின்றார். 6ஆம் சாமத்திலே என்பது ஏறக்குறைய ஒரு உச்சி வேளையிலே தண்ணீர் எடுக்க இந்த சமாரிய பெண் வருகின்றார். சிக்கார் என்ற ஊரில் இருக்கின்ற அந்த கிணறு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கிணறு, யாக்கோப்பின் கிணறு என்று அழைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நீர்ச்சுனை. அங்கே அந்த வேளையிலே இந்த பெண் தண்ணீர் எடுக்க வருவது ஒரு வித்தியாசமான செயல்தான். ஏனென்றால் உச்சி வெயில் நேரத்தில் யாரும் தண்ணீர் எடுக்க வரமாட்டார்கள். ஆனாலும் இந்த பெண் வருகின்றார். அங்கே இயேசு அவருக்காக காத்திருப்பது போலவே அவரிடம் தண்ணீர் கேட்கின்றார். 2 பேரும் 2 துருவங்கள். சமாரிய பெண் இன்றைய சூழ்நிலை நம்முடைய நாட்டில் இருப்பது போன்று தீண்டத்தகாதவராக கருதப்பட்டவர். ஏனென்றால் அவருடைய அந்த உரையாடலே அதை நமக்கு சொல்லுகின்றது. இயேசு அவரிடம் தண்ணீர் கேட்கிறார். இயேசு ஒரு யூதன். யூதர்கள் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், இறைவனுக்கு சொந்தமானவர்கள், யாவேவால் உருவாக்க பெற்று மோயிசினால் வழிநடத்த பெற்று இறைவாக்கினர்கள் வழியாக திடப்படுத்த பெற்று மெசியாவுக்காக காத்திருக்கின்ற மக்கள். அவர்களிலே ஒருவர் அதுவும் தன்னிடம் தண்ணீர் கேட்பது உண்மையிலே அந்த பெண்ணுக்கு ஆச்சரியமும் அதிசயமாகவும் இருக்கிறது. அதனால்தான் திருப்பி சொல்லுகின்றார், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி? அந்த சமூகத்தில் இருந்த பிளவுகளை, ஜாதி வேறுபாடுகளை, ஏற்ற தாழ்வுகளை இந்த பெண் இயேசுவிடம் ஒப்படைக்கின்றார். இயேசுடைய பதில் என்ன? கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என்று கேட்பவர் யாரும் என்பதை நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவர் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார். அமர்வுக்குரியவர்களே, வாழ்வு தரும் தண்ணீரை கொடுக்க வந்த இயேசு அவர் முன்னாடி நிற்கின்றார். வாழ்வு தரும் தண்ணீர் வெறும் தாகத்தை மட்டுமல்ல, அந்த சமூக அவலங்களையும் கழுவி போக்குகின்ற ஒரு தண்ணீருக்கு சொந்தமானவர். அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறு இந்த சமாரிய பெண்ணோடு இயேசு நடத்திய அந்த உரையாடலை
நம் கண்முன்னாடி நிகழ்த்தி நாம் என்ன தேடிக்கொண்டிருக்கிறோம், நம்முடைய தாகம் எது நோக்கி இருக்கிறது என்பதை முதலாவது தேடி தெளிய நம்மை தூண்டுகிறது. இந்த சமாரிய பெண்ணும் தண்ணீர் மெல்ல மட்டும் வந்ததாக எனக்கு தெரியவில்லை. அவருடைய சமூக அவலங்களிலிருந்து விடுபடவும் யாரும் இல்லாத ஒரு நேரத்தில், அப்பொழுதுதான் அவர் தலை நிமிர்ந்து வர முடியும். காலை நேரத்தில் அல்லது மாறி நேரத்தில் எல்லா பெண்களும் வருகின்ற நேரத்தில் வந்திருந்தால் நிச்சயமாக அவர் அவமானப்படுத்தப்பட்டிருப்பார், ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பார், ஓரங்கட்டப்பட்டிருப்பார். அதையெல்லாம் தவிர்ப்பதற்காக தான் இங்கே தனிமையிலே அவர் தேடி வருகின்றார். ஒரு அங்கீகாரத்திற்காக, நான் தேடிக்கொண்டிருக்கின்ற சமூக அந்தஸ்திற்காக. அவருடைய பிரச்சனை அந்த சமூக ஏற்றத்தாழ்வு மட்டுமல்ல. உன் கணவரை அழைத்து வா என்று இயேசு சொல்ல அவர் சொல்லுகின்ற பதில், உன்னுடைய கணவர் யார் என்று இயேசு கேட்கவில்லை. எனக்கு கணவர் இல்லை என்று நீ சொல்லுவது சரியே என்று சொல்லிவிட்டு, உமக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள் என்றாலும் இப்பொழுது உங்களோடு இருப்பவர் உன் கணவர் அல்ல, எனவே நீ கூறுவது உண்மையே. அப்படி என்றால் இந்த 6வது ஆணும் அவரை சின்னாபின்னமாக்கி கொண்டுதான் இருக்கிறார், சீர்குலைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார். யாரை தேடி எதை தேடி இந்த பெண் ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அது இன்னும் அவளுக்கு கிடைக்கவில்லை. இந்த அவலங்களை எல்லாம் கழுவி போக்குகின்ற விதமாக தான் இயேசு அவரிடம் தண்ணீர் கேட்கின்றார். தண்ணீர் கேட்டு அவருக்கு பதில் சொல்லுகின்றார், வாழ்வளிக்கின்ற தண்ணீரை நான் உனக்கு தருகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறு இந்த வாழ்வளிக்கும் தண்ணீரை நமக்கும் வாக்களிக்கிறார். இன்று மார்ச் மாதம் 8ஆம் தேதி அகில உலக பெண்கள் தினம். தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்களை, இந்த வாக்குறுதி உங்களுக்கு சிறப்பாக இன்றைக்கு தரப்படும். விடுதலை பயணங்களிலே இஸ்ரேல் மக்கள் செய்ததை நாம் வாசிக்க கேட்கின்றோம். பாரவோனை வீழ்த்தி செங்கடலை கடக்க செய்து, அற்புதமான விதத்துல பாலைவனத்தில் அவளை பாளையம் இறக்க செய்து, அவர்கள் பசித்தது என்று புலம்பிய பொழுது அவர்களுக்கு மன்னா பொழிந்த கடவுளை பார்த்து அவர்கள் முறையிடுகின்றார்கள். என்னவென்று மோய்சனிடம், எங்களை சாகடிக்கவா அங்கிருந்து கொண்டு வந்தீர்கள்? அவர்கள் அனுபவித்த எதையும் அவர்கள் நினைவில் கொள்ளவில்லை. எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும், ஏன் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா? மோயிசனுடைய முறையீடை பாருங்கள். கொஞ்சம் ஏமாந்தால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னால் கல்லால் எறிந்து கொள்ளுவார்கள். அங்கே ஆக்ரோஷத்தோடு முறையிடுகின்ற மக்களுடைய கோபத்தையும் அவர்களுடைய சினத்தையும் பார்த்து மோயிசன் யாவையிடம் முறையிடுவதை கேளுங்கள். இந்த மக்கள் என்னை கல்லால் எறிந்து கொன்று விடுவார்கள். யாரை கல்லால் எரியலாம்? வீரச்சட்டப்படி விபச்சாரிகளை, சமூக அவலங்களுக்கு காரணமாக இருந்தவர்களை, சமூக விரோதிகளை, புற இனத்தாரை செய்யலாம். அப்படிப்பட்ட தண்டனையே மோயிசனுக்கு கொடுப்பதற்கு அவள் தயாராக இருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட மோயிசன்? இவர்களுக்கு அரசியல் அந்தஸ்து கொடுத்து விடுதலை அளித்து பாலைவனத்தில் இவர்கள் பசியை போக்கி அவர்களை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்ற கடவுளுடைய நேரடி தூதனாக இவர்கள் அடையாளம் கண்டு கொண்டவரை இவர்கள் கல்லால் எறிய துணிகின்றார்கள். அந்த அளவிற்கு அவருடைய விசுவாசம் மங்கி போயிருக்கிறது, மழுங்கி போயிருக்கிறது. அந்த அளவிற்கு அந்த மக்கள் விசுவாசமற்றவர்களாக, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக, வறண்டு போன உள்ளமுள்ளவர்களாக, தூர் வாராத கிணறுகளாக இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலம் நம்மிடம் கேட்பதுதான், தூர் வாருங்கள். உங்கள் கிணறுகளை, உங்கள் உள்ள கிணறுகளில் இருக்கின்ற அழுக்கை வாரி எறியுங்கள். உங்கள் உள்ள கிணறுகளில் இருக்கின்ற வேறுபாடுகளை, பிளவுகளை வாரிய கழுவி போக்குங்கள். நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்றவராக இருந்த பொழுதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்தார் என்ற 2வது வாசகத்தில் பவுலடிகளார் சொல்லுகின்ற வார்த்தைகள். ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாக இருந்த பொழுதே கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். நாம் பாவிகளாக இருக்கின்ற பொழுதே கடவுள் தன் மகனை நமக்கு பலியாக்கி நம் மீது வைத்த அவருடைய அன்பை வெளிக்காட்டியுள்ளார். இந்த அன்பிற்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்றவர்கள் நாம் தாகம் தீர்ந்தவர்களாக மற்றவர்களுக்கு தாகம் தீர்க்க தயாராக இருக்க வேண்டும்.
தனக்கு தாகம் தீர்க்க ஒருவர் இருக்கிறார் என்று தெரிந்தவுடனே ஊருக்குள் செல்லுகின்றார். தான் சந்தித்த நபரை பற்றி, தனக்கு தாகம் தீர்க்க ஒருவர் வந்திருக்கிறார், உங்களுக்கும் அவர் தாகம் தீர்ப்பார் என்று சொல்லி சென்று அவர்களுக்கு சொல்லுகின்றார். அவர்களும் வந்து அவருடைய வார்த்தைகளிலே தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ள முயற்சி செய்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் முதலாவது தாகம் தீர்த்திருக்கிறோமா? இந்த ஆண்டவருடைய வல்லமையினால் நிரப்பி பெற்றவர்களாக இருந்தால் நம்மிடம் இருக்கின்ற பிளவுகளை நாம் கழுவி போக்கி இருக்கின்றோமா? நம் உள்ளத்தில் இருக்கின்ற தூரை வாரி இருக்கின்றோமா? இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை, இயேசு கிறிஸ்துவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்களும் அபிரகாமின் வழித்தோன்றர்களுமாய் இருக்கிறீர்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கிறிஸ்துவ சமூகம், இந்த மனித குலம் எந்த அளவிற்கு ஒற்றுமையில் பிணைக்க பெற்றிருக்கிறோம் என்பதை, எந்த நீரூற்றிலிருந்து நாம் பருகுகின்றோம் என்பதை நமக்கு தெளிவாக இந்த வாரம் எடுத்து சொல்லுகின்றது. இந்த நீரூற்றிலே பருகிய நாம் ஒற்றுமையின் சமாதானத்தின் கருவிகளாக இருக்கின்றோமா? இந்த வாரத்துல தமிழகத்துல நடந்த பட்டியலின மக்களுக்கு எதிராக நடந்த கொடுமைகளை நினைத்து பாருங்கள். எவ்வளவு கேவலம்! தூர்வாராத கிணறுகளால் தான் நாம் இருக்கிறோம். தூர்வாராத கிணறுகள், அழுக்கு மண்டி கிடக்கின்ற, பகைமை வளர்த்து கொண்டிருக்கின்ற, உறவுகளை அழித்து கொண்டிருக்கின்ற, உரிமைகளை மறுத்து கொண்டிருக்கின்ற ஒரு முரட்டுத்தனமான சடங்குகளை மூடி இருக்கிற விசுவாசத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? சமூக அவலங்களை பாருங்கள். நாங்குநேரியிலே 2 பேர் கொல்லப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்திலே திரு இறுதி ஆண்டவர் திருத்தலம் இருக்கின்ற அந்த ஊரிலே, அந்த ஊர் பெயரை நீங்கள் செய்தித்தாளிலே தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள். ஜாதியின் பெயராலே இன்னும் பட்டியலின மக்களை வீழ்த்தி கொண்டிருக்கின்ற ஒரு செயல். கண்டிப்பாக அதை செய்தவர்கள் எல்லாம் கிறிஸ்துவனை நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அங்கே கிறிஸ்துவர்கள் இருந்திருந்தார்களே, என்ன செய்து கொண்டிருந்தார்கள் நான் கேட்கின்றேன். தூர்வார எப்பொழுது நாம் முயலப் போகின்றோம்? தாகம் தீர்க்க மக்கள் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். உரிமைக்காக, சம அந்தஸ்திற்காக, சமூக நீதிக்காக தாகம் தோடு தேடிக்கொண்டிருக்கின்ற மக்களுடைய தாகத்தை தீர்க்க நாம் என்ன செய்ய போகின்றோம்? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த தவ காலத்தினுடைய தவ முயற்சிகளிலே நாம் செய்ய வேண்டிய இதுவும் ஒன்றாக இருக்க வேண்டும். உலக அளவில் நடந்து கொண்டிருக்கின்ற போருக்கு நாம் காரணமில்லை. இருந்தாலும் கூட நாம் அமைதியாக கடந்து சென்று விடக்கூடாது, முடியாது. அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய இந்த ஆணவ செயலுக்கு நாம் என்ன செய்ய போகின்றோம்? சோர் வாருவது நம்ம உள்ளத்தில் மட்டுமல்ல, ஊரில் மட்டுமல்ல, உலக அளவிலும் கூட அகங்காரத்தால், ஆணவத்தால், யாரோ ஒரு சிலருடைய வன்கொடுமைகளை மறைப்பதற்காக ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை அழிக்கின்ற அளவிற்கு போர் தொடுக்கின்ற இந்த ஆணவ செயல்களை எல்லாம் தூர்வாரப்பட வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜபிப்போம். நிச்சயமாக ஜபிப்பதோடு இதற்கு எதிராக குரல் கொடுக்க முடியுமா? குரல் கொடுக்கின்றவர்களோடு நாமும் சேர்ந்து நின்று எதிர்ப்பு தெரிவிக்க முடியுமா? அன்புக்குரியவர்களே, இந்த 3வது வாரம் நம்மிடமிருந்து நிறையவே எதிர்பார்க்கிறது. இந்த உலகம் இன்றைக்கு தண்ணீருக்காக தகித்துக் கொண்டிருக்கிறது. அமைதி என்ற கண்ணீர், சமூக நீதி என்ற கண்ணீர், அந்தஸ்து என்ற தண்ணீர். நாம் யாருக்கு தண்ணீர் கொடுக்க போகின்றோம்? அன்புக்குரியவர்களே, இந்த 3வது வாரத்தினுடைய இறை வார்த்தை நம்மை அழைக்கிறது. நம்முடைய தாகத்தை அடையாளம் கண்டு அந்த தாகத்தை வாழ்வழிக்கும் சுனையிலிருந்து தீர்த்து கொள்ளவும், தாகத்தோடு தகித்துக் கொண்டிருக்கின்ற இந்த உலகிற்கு தண்ணீர் கொடுக்கின்றவர்களாக நாம் மாறவும் கடவுள் நம்மை அழைக்கின்றார். அவர்கள் எல்லாருடைய தாகத்தையும் நாம் தீர்க்க முடியும், நம்மால் தான் தீர்க்க முடியும் என்று நான் சொல்லவில்லை. ஆனாலும் இந்த போருக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க நமக்கு கடமை இருக்கிறது. சிறு துளி பெருவெள்ளம் என்று சொல்வார்கள். ஆங்காங்கே ஒலிக்கின்ற எதிர்ப்பு குரல்
ஆங்காங்கே ஏற்றப்படுகின்ற ஒரு சிறு தீபம் இந்த உலகை சூழ்ந்திருக்கிற ஆணவ செயல்களுக்கு எதிராக, தர்மத்தை அழிக்கின்ற போருக்கு எதிராக, அகங்காரம் பிடித்தவர்களுடைய ஆணவ செயல்களுக்கு எதிராக நிச்சயமாக நம்முடைய சிறு ஒளி, சிறு தீபம், சிறு சொட்டு நீர் நிச்சயமாக தாகத்தை தீர்க்க பெருவெள்ளமாக புறப்படும். எனவே கைகோர்ப்போம். இந்த தவக்கால தவ முயற்சிகளிலே இதையும் ஒன்றாக சேர்த்து தாகத்தோடு தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த உலக மக்களுக்கு சமாதானம் என்ற தண்ணீரை தருகின்ற ஆண்டவருடைய துணையோடு நாமும் அந்த சமாதானம் என்ற நீரை சுமந்து செல்கின்ற சிறு குவளைகளாக மாற முயற்சி செய்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமீன்.